பிப்ரவரி 3 லோக்சபாவில் நடந்த பகீர் சம்பவம். மோடியை தாக்குவதற்கு ரிகர்சல் பார்த்த பெண் எம்பிகள். உள்துறை அமைச்சகத்துக்கு போன ஏஐ ரகசிய வீடியோ ஆதாரம். ஜனாதிபதி மோடி அமித்ஷா அவசர ஆலோசனை. மொத்தமாக காலியாகும் 10 பெண் எம்பிகள். வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி 3வது முறையும் நடந்து கொண்டிருப்பதால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். மோடியின் ஆட்சியை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும், காங்கிரஸ் தலைமையில் தாங்கள் எல்லாம் ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டு அலைகிறார்கள். அதன் காரணமாகவே இதுவரை நாடு முழுக்க சாதி மற்றும் மத கலவரங்களை ஏற்படுத்திவிட்டு வந்த எதிர்க்கட்சிகள் இப்போது மக்களவைக்குள்ளேயே பிரதமர் மோடியை தாக்கும் அளவுக்கு துணிந்து விட்டார்கள். அதிலும் பெண் எம்பிகளை வைத்து மோடியை சீண்டினால் விவகாரத்தை வேறு மாதிரி திருப்பிவிடலாம் என்று திட்டமிட்டு தனது கட்சியின் 10 பெண் எம்பிகளை மோடிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ராகுல் காந்தி. அதன் காரணமாகவே காங்கிரஸ் கட்சியில் ரவுடித்தனம் செய்யக்கூடிய பெண் எம்பிகளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மோடியை மக்களவையில் சுற்றி வளைத்து தாக்க வேண்டும் என திட்டமிட்டிருந்ததாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் இதன் பின்னணியில் என்னென்ன நடந்தது, காங்கிரஸ் கட்சியின் பெண் எம்பிகளை தூண்டிவிட்டது யார் என்பது குறித்த ஒரு தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்பியிருப்பதாக பாஜக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அதுகுறித்து பாஜக புள்ளிகள் கூறும்போது, கடந்த 1ஆம் தேதி மக்களவைகள் கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே காங்கிரஸ் கட்சியின் எம்பிகள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றம் தெரிந்துள்ளது. குறிப்பாக பெண் எம்பிகள் முன்பு போல் இல்லாமல் அடிக்கடி கூடி பேசியுள்ளார்கள். அதோடு பெரிய அளவில் அமளி ரகளையில் ஈடுபட்டு வந்துள்ளார்கள். இந்த நேரத்தில் தான் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு உளவுத்துறை ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளார்கள். அதில் பிரதமர் மோடியை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தாக்கிவிட வேண்டும் என்று சில பெண் எம்பிகள் திட்டமிட்டு வருகிறார்கள். அதற்கான சூழலை அவர்கள் தற்போது உருவாக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி உள்ளிட்ட சில எம்பிகள் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மோடியை சுற்றி வளைக்க வேண்டும், அவருக்கு எதிராக அமளியில் ஈடுபட்டு நிலை தடுமாற வைக்க வேண்டும், அவர் எதிர்வினை ஆற்றும் போது பெண் எம்பிகள் அவர் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்றெல்லாம் சில ஆலோசனைகளை கொடுத்துள்ளார்கள். அது குறித்த அனைத்து விஷயங்களும் மக்களவையில் உள்ள கேமராக்களில் பதிவாகியுள்ளது என்று உளவுத்துறை அமித்ஷாவுக்கு தகவல் கொடுத்துள்ளது. குறிப்பாக லோக்சபாவில் 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த கேமராக்கள் ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உள்ளே வரும் ஒவ்வொரு எம்பிகளின் அசைவுகளையும் பதிவு செய்து கொண்டே இருக்கும். இந்த கேமராவில் கடந்த 4ஆம் தேதி 3 மணி அளவில் ராகுல் காந்தி தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் எம்பிகள் மக்களவை வளாகத்துக்குள் ரகசிய ஆலோசனை நடத்தியது கண்டறியப்பட்டுள்ளது. பிரியங்கா காந்தி, ஜோதிமணி, சுதா மற்றும் பல வட இந்திய காங்கிரஸ் எம்பிகள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் பலமுறை கூடி பேசியுள்ளார்கள். அவர்களுடன் திமுக எம்பி கனிமொழியும் இருந்துள்ளார். இப்படி அவர்கள் கூடி பேசிய வீடியோக்களை ஆராய்ந்த போதுதான் மோடி லோக்சபாவுக்குள் வந்ததும் அவரை சுற்றி வளைத்துவிட வேண்டும், அமெரிக்க அதிபரிடம் அவர் அடிபணிந்து விட்டதாக சொல்லி ஆவேச முழக்கங்களை எழுப்ப வேண்டும், அப்படி 10 பேர் அவரை சுற்றி வளைக்கும் போது கூட்டத்தோடு கூட்டமாக யாராவது அவரை தாக்கிவிட வேண்டும், அதன் பிறகு நமக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுத்தால் மக்களவையில் மோடி முன்னிலையில் பெண் எம்பிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களை தாக்குகிறார்கள், மக்கள் பிரச்சனையை நாங்கள் பேசினால் எங்களுக்கு எதிராக பாஜக அரசு தாக்குதல் நடத்துகிறது என்று ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை இந்தியா முழுக்க செய்துவிடலாம் என்று அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இப்படி அவர்கள் பேசிய அனைத்து வீடியோ ஆடியோ ஆதாரங்களும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு சென்றுள்ளது. அதோடு மோடியை எப்படி நெருங்குவது, அவரை சுற்றி இருக்கும் கோட்டையை எப்படி தாண்டி அவரை நெருங்குவது என்பது குறித்து முந்தின நாளே இந்த பெண் எம்பிகள் மக்களவையில் ஒரு ரிகர்சல் கூட பார்த்திருக்கிறார்கள். அது குறித்த அதிர்ச்சி வீடியோ ஆதாரமும் தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா மூலம் ஜனாதிபதிக்கு சென்றுள்ளதாம். இந்த தகவல் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி அமித்ஷாவுக்கு சென்றுள்ளது. அதனால்தான் அதை உடனடியாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு தெரிவித்துள்ளார். அதை அடுத்துதான் பிரதமர் மோடியை மக்களவைக்கு வர வேண்டாம் என்று அவர் கூறியுள்ளார். இப்படி பிரதமரை தாக்குவதற்கு காங்கிரஸ் பெண் எம்பிகள் திட்டமிட்ட அனைத்து அதிர்ச்சி ஆதாரங்களும் தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கையில் இருக்கும் நிலையில் இதுகுறித்து எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறதாம். குறிப்பாக நாட்டு மக்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்டின் பிரதமரையே தாக்கும் அளவுக்கு மக்களவையில் ரவுடித்தனம் செய்ய துணிந்து விட்டார்கள் என்றால் இவர்களுக்கு அடுத்து எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பது? இதுபோன்ற மக்கள் பிரதிநிதிகளால் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம் தான் ஏற்படும். அதனால் இதில் சம்பந்தப்பட்ட பெண் எம்பிகள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் பிறகு எதிர்காலத்தில் யாருக்கும் இப்படி ஒரு சிந்தனையே வரக்கூடாது. அப்படிப்பட்ட நடவடிக்கையை காங்கிரஸ் எம்பிகள் மீது எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் திட்டமிட்டு வருவதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அடுத்த செய்தி. 2026 தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி, புதிய அத்தியாயம் எழுத போகும் அமித்ஷா. வெளியான அதிரடி செய்தியால் கடும் அதிர்ச்சியில் மு.க. ஸ்டாலின்.
2021ஆம் ஆண்டில் பல பொய்யான அறிக்கைகளை கொடுத்து தமிழக மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றார் மு.க.ஸ்டாலின். அப்போது அவர் கொடுத்த எந்த உருப்படியான வாக்குறுதிகளையும் இப்போது வரை நிறைவேற்றவில்லை. அதேபோன்று வரப்போகிற தேர்தலிலும் பல பொய் வாக்குறுதிகளை அள்ளிவிட்டு தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் ஏமாற்றி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று தற்போது அவர் ஊர் ஊராக அலைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தற்போது வெளியாகியுள்ள ஒரு சர்வேயில் கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுக தோல்வியடைந்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 33.29% ஓட்டுகளை பெற்று 75 இடங்களை கைப்பற்றியது. திமுக கூட்டணி 37% ஓட்டுகளை பெற்று 159 தொகுதிகளை கைப்பற்றியது. திமுக மட்டுமே 133 தொகுதிகளை கைப்பற்றியது. அதோடு கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக நகர்ப்புற பகுதிகளில் இரட்டை இலக்கத்தை எட்டியது. அதனால் அதிமுகவும் பாஜகவும் இந்த முறை இணையும் போது அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு 2026 தேர்தலை பொறுத்தவரை கண்டிப்பாக இருமுனை போட்டியாக இருக்காது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், சீமானின் நாம் தமிழர் கட்சியும் களத்தில் நிற்கிறார்கள். இவர்கள் 2 பேருமே இளைய தலைமுறையினரின் பெரும்பாலான ஓட்டுகளை தங்கள் பக்கம் திருப்பி விடுவார்கள். குறிப்பாக விஜய் சிறுபான்மையினரின் ஓட்டுகளை பிரிக்கப் போகிறார். இது திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். அதோடு அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் இணைவது அந்த கட்சியின் சிதறிய ஓட்டுகளை மீண்டும் ஒன்று சேர்த்துவிடும். அதனால் கண்டிப்பாக இந்த முறை திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கிறிஸ்தவ முஸ்லிம்களின் ஓட்டுகளை விஜய் பிரிப்பதால் அந்த தொகுதிகளில் திமுகவின் ஓட்டுகள் குறைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் எளிதாக வெற்றி பெற்று விடுவார்கள். அதனால் விஜயின் வருகை திமுகவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதேபோல் என்டிஏ கூட்டணிக்குள் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் வந்திருப்பதும் அவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆக போகிறது. என்றாலும் கடந்த தேர்தலில் திமுக அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்றது போன்று இந்த முறை அதிமுகவினால் வெற்றி பெற முடியாது. கண்டிப்பாக பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்துதான் அதிமுகவினால் ஆட்சியை அமைக்க முடியும். அதன் காரணமாகவே ஆட்சியில் பங்கு என்கிற அமித்ஷாவின் எண்ணம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆக போகிறது. எப்படி பீகார், மகாராஷ்டிராவில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளார்களோ அதே போன்று தமிழ்நாட்டிலும் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக கட்சிகளின் கூட்டணி ஆட்சி தான் நடக்கப் போகிறது. 2026 தேர்தலில் தமிழக அரசியலில் பாஜக கூட்டணி ஆட்சி என்று ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதப் போகிறது. அந்த வகையில் இந்த முறை பாஜகவின் பங்களிப்பு என்பது தேர்தல் வெற்றியில் மட்டுமே இருக்காது, தமிழக அரசின் நிர்வாகத்திலும் எதிரொலிக்கப் போகிறது என்பதும் தெரிய வந்துள்ளது.